ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்க எலான் மஸ்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எலான் மஸ்கை பற்றி 2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஒன்று அவரோட எர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பும் அவர் படித்த படிப்பை பற்றியும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேபால், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி இவர் உருவாக்கியிருக்காரு. அந்த கம்பெனி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் இந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்டோட நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை உருவாக்குனவரோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று தேவை. ஸோ என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்தெந்த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் சேரும். ஸோ வாங்க ஸ்பேஸ் எக்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸோ 2002 பார்த்தீங்கன்னா பேபாலுங்கிற ஒரு லைஃப்லேருந்து அவர் வெளியில் வராரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கடுத்து இவர் வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு எப்பயும் போல. ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இவர் உருவாக்குறாரு. நல்ல வேலை பேரை மாற்றினார். இப்போ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு அவர் பேரை மாற்றிட்டாரு. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி எவ்வளோ காசில் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி உருவாக்க நம்மளுக்கு காசு வேணும் இல்லையா? அந்த கம்பெனி எவ்வளோ காசில் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $100 மில்லியன் இந்த கம்பெனி உருவாயிருக்கு. இவரோட சொந்த பணம் $100 மில்லியன் ஒரு நான் ஏன் சொந்த பணங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல இருந்தால் லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இவரோட சொந்த பணம் $100 மில்லியன் இவர் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுக்காக இவருக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்மியான காசில் ஒரு விஷயம் செய்யணும்னு இவர் ஆசை. இந்த கம்மியான காசில் என்ன விஷயம்டா இவர் செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்பேஸில் ஸ்பேஸ் ட்ராவல்லாம் எல்லாரும் பண்ணணும், கம்மியான காசுலேயே எல்லாருமே அது ஃபீஸிபிளாக இருக்கணும், எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படிங்கிறது உருவாக்கணும்னு இவர் நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் இவர் ஆசைப்படுறாரு. என்னென்னா மார்ஸ். இவர் மார்ஸை பற்றி பேசி இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது இப்போ உருவானது மட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த கம்பெனியை உருவாக்குனதோட ஆசையை பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஸில் ஒரு பெரிய ஒரு சிட்டி, அந்த இதில் ஒரு எர்த்தில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்களோ அது மாதிரி மார்ஸ்லேயும் வாழணும் அப்படிங்கிறது இவர் ஆசைப்பட்டிருக்காரு. இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் இவர் சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது சயின்டிஸ்டெல்லாம் இது அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பல பேர்கிட்ட இது சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவர் என்னன்னா, நான் யாரா பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இவரை பார்த்துருக்காங்க. யாரா பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா அந்த டயத்தில் இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அவர் அந்த புக்கு இவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கா என்னன்னு தெரில, இது மாதிரி ஆசைகள் அவர் பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ராக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்களா, அவர்கிட்டையும் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு 2001 அந்த டயத்தில் அதாவது இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பர்ட்ஸ்டெல்லாம் இந்த ரஷ்யாவில் ராக்கெட்ஸ்லாம் உருவாக்குவாங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட இது மாதிரி இவரோட ஐடியாவை இது பிச் பண்ணுறாரு. ஆனால் அவங்க இதுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நேரு மாற்றமாக இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கான், இதாக இருக்கான், முட்டாப்ப மாதிரி பேசுகிறான், இதெல்லாம் எப்படி பாசிபிள், இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட தாட்டில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. ஏன் முடியாது, முடியும், கன்ஃபார்ம் முடியும், ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் இருக்காரு. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரே சொந்தமாக உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது உருவாக்குறாரு. பட் அது உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதை பற்றி இவருக்கு நாலேஜே கிடையாது இல்லையா? அதனால் அவர் அதை பற்றி தனியாக இவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ராக்கெட் சயின்ஸை பற்றி இவராகவே சொந்தமாக 10 வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கே புரியும். ஸோ செல்ஃப் லேர்னுங்கிறது இவருக்கு புதுசு கிடையாது. ஸோ செல்ஃப் லேர்னுக்குள்ளே குதிக்கிறாரு. இந்த தடவை என்னத்தை பற்றி படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் சயின்ஸ். ஸோ ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி இவர் செல்ஃப் லேர்ன் பண்ணுறாரு. நம்ம பல படத்தில் பார்த்துருப்போம். இது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா, இது என்ன ராக்கெட் சயின்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ராக்கெட் சயின்ஸுங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் திங். அது அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கு நாலேஜ் தேவை. பட் இவர் அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலே என்னன்றதுல இவர் செல்ஃபாகவே இதெல்லாம் கற்றுக்கிறாரு. ஸோ இவர் செல்ஃப் லேர்ன் இதில் பண்ணுறாரு. இதை எப்படி இவர் பண்ணுறாருன்னா, சும்மா பேருக்காகலாம் பண்ணல. டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா இதுக்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ராக்கெட்ஸை டிசைன் பண்ணுறாரு. எல்லாமே அவர் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு அவரோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாரு. இவரோட எஃபர்ட்டை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ இவர் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு இந்த ராக்கெட்டுங்கிற விஷயம் அதிகமான காசை நம்ம
செலவு பண்ணி பண்ணுற விஷயம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா தப்புகளும் ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லையா. நீங்கள் ப்ராசஸ் வந்து புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக வராது, உங்களுக்கு ஃபெயிலியர்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக சந்திப்பீங்க. இவரும் அது மாதிரி சந்திக்கிறார். 2006லேருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு ராக்கெட் விடுறாங்க. அது என்னன்னாக்கா ஃபால்கன் 1 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் விடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா 3 தடவை விட்டுருக்காங்க. 3 அட்டெம்ப்ட் வந்து அந்த ராக்கெட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த R&Dல வந்து அவர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ராக்கெட்டை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை உருவாக்குறது, ராக்கெட்டை பற்றி படிக்கிறது, அந்த ராக்கெட்டை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயே அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இந்த 2006லேருந்து 2008, அதாவது இந்த கம்பெனி உருவாக்கி ஒரு 4 வருஷம் to 6 வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்டை வந்து 3 தடவை வந்து அவர் லான்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 1. இது ஃபால்கன் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே விதத்தில் தான் இருக்கும். ஏன் நான் ஒரே விதத்தில் இருக்கும்னு சொல்கிறேன்னா, இன்னும் வேறு ராக்கெட்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு அப்புறமேட்டு பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி பார்ப்போம். என்னன்னா, இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபால்கன் 1ங்கிற ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்டில் வந்து இவர் 3 தடவை வந்து அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு. அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. 3 தடவையுமே வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் இவரோட காசுமே வந்து முடிகிற ஒரு கட்டத்தில் வந்து வருது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் வந்து கடன் வாங்குறாரு. யார்கிட்டேருந்து கடன் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து கடன் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரையும் வந்து விற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீடும் இந்த தடவை வாங்கி வச்சுருந்துருக்காரு, அந்த வீடியும் விற்கிறாரு. வீடு இல்லாமல் வாழ்றது இவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அவர் வந்து வீடியோ விற்கிறாரு, காரை விற்கிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கடனாக வாங்குறாரு காசை. இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குது. ஏன்னா பேக்கப்புக்கு ஒன்றுமே கிடையாது. இது 3 இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 4வது சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானே, அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குது. மேபி இன்னொரு ஆள்கிட்டேருந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கி மறுபடியும் 5வது ட்ரை பண்ணலாம். பட் அது காசு வந்து அதிகமாக செலவு தான் பண்ணுவார் ஒழிய சக்ஸஸ் வந்து இவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒரு நிரந்தரமான சக்ஸஸ் இல்லை. ஸோ இவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கு வந்து போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தூக்கமே இழந்துட்டு தான், தூக்கமே இல்லாமல் தான் வந்து இவர் இதில் வந்து வேலை பார்க்குறாரு. ரொம்ப கம்மியாக தான் இவர் தூக்கமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அது மாதிரி தான் இவர் வந்து வேலை பார்ப்பாரு. இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரே வந்து இது சொல்லியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார், இவராட்டி தூங்க கூட முடியல, தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2008 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமேட்டு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூடுற நிலைமைக்கு வந்து போயிடுது. அவ்வளோதான், ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகுது. பிகாஸ் உங்களுக்கு இப்போ தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குங்கிறதுனால அப்போ ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு மூடுற டயத்துக்கு அந்த டயத்தில் போயிருந்துச்சு. நான் இந்த கடன் வாங்கின காசு, ஒரு வீடு காரெல்லாம் விற்ற காசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ஒரே ஒரு ட்ரை பண்ணுவோம், லாஸ்ட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து எடுக்கிறார். ஃபால்கன் 4 4வது முறையாக லான்ச் பண்ணுறாரு. இந்த தடவை இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டவசமாக ஸ்பேஸில் போய் ரீச் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா இது தான் ஃபஸ்ட்டு ராக்கெட் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க சொந்த முயற்சியில் ஸ்பேஸில் வந்து ரீச் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட். என்னடா ஃபஸ்ட்டு ராக்கெட்டா, நாசா இதெல்லாம் இருக்குது, இஸ்ரோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது நாசா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட்டுங்கும் போது உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவங்க வந்து ஃபண்டை இறக்க முடியும், அவங்கள்ட்ட இல்லாத காசு கிடையாது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி தான் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். இது ஒரு ப்ரைவேட் கம்பெனிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா 4வது அட்டெம்ப்ட்ல வந்து ரீச் பண்ணிடுது சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ரைவேட் ராக்கெட்டை வந்து ஏரோநாட்டிக்ஸில் விடுறது. அடுத்து அதே வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாகுது. என்னடா இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் கம்பெனியும் கிடையாது, இதுதான் நாசா அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கொலாபரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட இந்த நாசா குரூப்போட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க, காசை வந்து கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த தடவை வந்து மேர்ஜ்லாம் ஆகல. லாஸ்ட் டைம் நம்ம மேர்ஜ் ஆச்சுன்னு ஒரு கம்பெனியை பார்த்து முடியுங்களா, நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள். பட் இந்த டைம் வந்து கம்பெனி மேர்ஜ் ஆகல, பட் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இவங்களோட நாசாவோட ப்ராஜெக்ட்ஸை வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $1.6 பில்லியன் வந்து ஒரு டீல் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து இருக்கிற எல்லா சாமானுமே கொடுக்குறாங்க ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வந்து இது மாதிரி சில சாமான் வந்து இருக்குது. அந்த சாமான் வந்து ஐஎஸ்எஸ்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஐஎஸ்எஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து அது என்னன்னு சொல்லிடுறேன். நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் வந்து ஒன்று இருக்கும், ஒரு இடம் வந்து இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து நம்ம
ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து போக வேண்டிய சில சப்ளைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட டெலிவர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுக்குற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஐஎஸ்எஸ்ங்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு லேப் மாதிரி. ஓகே, இந்த ஐஎஸ்எஸ்ங்கிறது ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்லேயே இருக்கும். அங்கே வந்து ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து தேவையான சப்ளைஸ் சிலது இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வந்து நாசா கொடுத்து நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கொடுங்க, இது உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி $1.6 பில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2010 வந்து இவர் இன்னொரு விஷயத்த பண்ணுறாரு. அதாவது இதுலேருந்து ஒரு 2 வருஷத்தில் அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னாக்க ஒரு பெரிய சைஸ் ஆஃப் ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 1ங்கிறது ஒரு டைப்புன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இது வேற ஒரு டைப் வந்து உருவாக்குறாரு. என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 9ங்கிறது இதோட பேர். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ராக்கெட். 2010 ஃபால்கன் 9ங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபால்கன் 1 தான் ஒரு ஸ்டார்டிங் வச்சிருந்தது. அதுதான் வந்து ஸ்பேஸில் ரீச் ஆனது ஃபர்ஸ்ட். அது மாதிரி இது இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ராக்கெட். இது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே இருக்கும். ஸோ பெரிய சைஸ்னா பெரிய கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 இன்னும் ஒரு ராக்கெட்டையும் உருவாக்குறாரு. அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னாக்கா டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது இந்த ராக்கெட்டோட பேர். இந்த ராக்கெட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சப்ளைஸை வந்து, அதாவது நாசா வந்து கொடுத்துச்சு பார்த்தீங்களா சப்ளைஸ் 2008 கொடுத்ததை 2012, அதாவது 4 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த சப்ளைஸை வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கிற ஐஎஸ்எஸ்ல போய் இவங்க வந்து சேர்க்கறதுக்கு 4 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு ஃபால்கன் 1 இருந்துச்சு. 2010 ஃபால்கன் 9 உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு 2012 உருவாக்கியிருக்காங்க. அந்த இதை வச்சு தான் இவங்க வந்து ஐஎஸ்எஸ்ல வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்டை வந்து போய் அங்கே டெலிவர் பண்ணது ஸ்பேஸ் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா 2015 வந்து இவரோட டீமும் ஒரு விஷயம் வந்து உருவாக்குறாங்க. என்னன்னாக்க இந்த ஃபால்கன் 9 அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது முன்னாடியே உருவாக்குன ராக்கெட் தான். பட் அந்த ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. டாப்பில் ஒரு போர்ஷன், மிடில் ஒரு போர்ஷன், பாட்டமில் ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த பூஸ்டருங்கிற போர்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ராக்கெட் வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு பார்ட்டாக வந்து டிட்டாச் பண்ணி ஒரு பார்ட்டாக அப்படியே கீழே விழுந்துரும். ஓகே, அந்த மறுபடியும் நம்ம பூமியிலேயே வந்து சிலது வந்து சேர்ந்துடும், இன்னொரு பார்ட் வந்து வானத்திலேயே மிதக்கும். எல்லாமே இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தான். ஒரு ஒன் டைம் யூஸ் தான். அதாவது இப்போ நம்ம ரீஃபில் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம்ல, அது மாதிரி இதாக தான் வந்து இருந்திருக்கு. ஒரு ராக்கெட்டுங்க ரீஃபில் பண்ணி நம்மளுக்கு 2 ரூபாவில் முடிஞ்சிடும். பட் ராக்கெட்டுங்கிற போது இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. இந்த பூஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா ராக்கெட் வந்து வானத்தில் பறக்குது. அந்த ராக்கெட்டோட பூஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா மறுபடியும் அந்த இது டிட்டாச் ஆனதுக்கப்புறம் ராக்கெட்டை வந்து மேலே ஒரு புஷ் பண்ணி அமுச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பூஸ்டர் மறுபடியும் கழண்டு கீழே உழுவுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சோண்டு ஃபியூவல் இருக்கும். அதில் அந்த ஃபியூலில் வந்து மறுபடியும் எங்கே அது இறங்கணும்னு அதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த டார்கெட் பாயிண்ட்ல வந்து அது இறங்கிடும். இன்னும் இது உருவாகலை. இது வந்து ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி எலான் மஸ்கோட பூஸ்டர் வந்து அதோட இடத்துக்கு வந்து லேண்ட் ஆகுது சொல்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்த ஒரு சக்ஸஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டே உங்களாட்டி ரீயூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பல காசு வந்து பல கோடி ரூபா வந்து உங்களாட்டி சேவ் பண்ண முடியும் இதுலேருந்து. ஸோ இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் வந்து சேட்டலைட் வழியாக நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்படி ஆண்டனாஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டவர்லாம் யூஸ் பண்ணி ஆண்டனாலாம் யூஸ் நம்மளுக்கு வந்து மொபைல் டேட்டா கிடைக்குதோ, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணுறது இது எல்லாமே நம்ம அந்த டவர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். என்னன்னா நம்ம வானத்தில் வந்து ஒரு சேட்டலைட்ஸ் வந்து வைப்போம், ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து வைப்போம். அந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு வேண்டிய டவர் வந்து கொடுக்கும். அப்படிங்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் திங். எனக்கு இங்கே டவருங்கிறது வி கேன் பில்ட் ஹியர் ஈஸி இல்லையா, இங்கே வந்து நம்ம இல்லாட்டி டவர் வந்து ஈஸியாக கட்டிட முடியும். பட் ஆனால் வானத்தில் வந்து ஒரு சேட்டலைட்டுங்கும் போது இட்ஸ் அதிகமாக காசு இதாகும், செலவாகும். எனக்கு இங்கேருந்து ராக்கெட் போய் அங்கே லான்ச் பண்ணி இட்ஸ் பெரிய வேலை வந்து பண்ண வேண்டியது.
பட் இது வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து கொடுக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் மொத்த உலகத்துக்கே நம்மளால் கொடுக்க முடியும். உலகத்தில் நீங்கள் காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருங்க. நம்ம இப்போலாம் சில இடத்துக்கு போனாவே நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிறது இல்லை. ஏன்னாக்கா அங்கே டவர் இருக்கிறது, டவர் ஆட்டே அந்த ரேஞ்செலாம் நம்மளுக்கு நெட்டு வந்து கொடுக்க முடியறதில்ல. அப்படிங்கிறதால தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம சேட்டலைட்டுன்னு வச்சுட்டோம்னா வானத்துலேருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எக்கச்சக்க சேட்டலைட் வந்து அவங்க வைக்கிறேன்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் அந்த இது வந்து உங்களுக்கு வரும். உங்களோட டவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டவர், உங்களோட நெட் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து இது உருவாக்குறாரு. அதுக்கடுத்து எலான் மஸ்க் வந்து என்னென்னு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து இவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு ராக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ஹெவி அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்குறாரு. ஆனால் இது எதுக்காக உருவாக்குறாரு, இதை வச்சு இவர் என்ன பண்ண போறாரு, என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் உலகத்துக்கு வந்து சில விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் இது வந்து உருவாக்குறாரு. என்ன விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராக்கெட் விஷயமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காருன்னு இவர் வந்து ஒரு ஐகானிக்காக ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்கு வந்து இவரோட சொந்த காரையே வந்து இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். நம்ம அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இந்த காரா இருக்கும். இது மாதிரி அதாவது இவர் போனதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரும். பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து வானத்தில் ஒரு கார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. தெரியும். பட் இந்த காரை பார்த்தீங்கன்னா வெறும் கார் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டையும், ஒரு ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த காரோட சரி. இது என்ன காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காரை இது பண்ணியிருக்காரு. ஒரு ஆஸ்ட்ரோநாட்டையும் வந்து ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட்டையும் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆஸ்ட்ரோநாட்டுக்கு பேரையோ வந்து இவர் வச்சிருக்காரு. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்மேன். இவர் 4 ராக்கெட்டை வந்து வானத்தில் சும்மா அமுச்சு விடுறதாகட்டும், சப்ளையை வச்சு அமுச்சு விடுறதாகட்டும், காரை வச்சு ஒரு ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட் வச்சு அமுச்சு விடுறதாகட்டும், இது மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2020 அதாவது 2 வருஷத்துல அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஆஸ்ட்ரோநாட் வந்து மாறி ரியலான ஆஸ்ட்ரோநாட்டையே வந்து அமுச்சு விடுறாரு. இங்கே அமுச்சு விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குங்களா, ISS அதில் வந்து ரியலான ஆஸ்ட்ரோநாட்டை அமுச்சு விடுறாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய மூமெண்ட்டாக வந்து. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப எல்லாரும் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா வந்து மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து சில பேர் இவருக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, சில பேர் பிடிக்காம இருப்பாங்க. பட் 2022 என்ன ஆகுதுன்னாக்க எக்கச்சக்க பேருக்கு அதிகமான ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்காம போகுது. ஏன் இவரை பிடிக்காம போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயம் பண்றாரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வார் நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, யுக்ரைனோட இன்டர்நெட் இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி இவர் வந்து அவங்களுக்கு நெட்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ இது மாதிரி இவர் வந்து யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பல மக்கள் வந்து இவருக்கு எதிராக வந்து திருப்பி இது வந்து இவருக்கு பல விதத்தில் வந்து இவரோட மரியாதையை வந்து இழக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு. பட் அது இது வந்து இவரோட சொந்த இதுதான், சொந்த முடிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது யாருமே இவர் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இவர் அவரோட சொந்த முடிவில் வந்து பண்ணார். பட் இதனால பல மக்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இவர் இன்னும் இப்படி பண்றாரு, இது இவங்களையே சப்போர்ட் பண்றாரு, ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து யோசிச்சு. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா இவர் மறுபடியும் அவர் பேக் ஆன் ட்ராக் வந்து வராரு. இப்போதான் ஃபவுண்டேஷன் இந்த சின்ன இதுலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒன்று கற்றுக்கிட்டு இருந்தார். இவரோட கம்பெனியோட சேர்ந்து வளர்ந்தாரு. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுபடியும் அவரோட மார்ஸ் அப்படிங்கிறதுல அடையணும்னு இதுக்கு வந்து வராரு. இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ராக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப்ங்கிறது தான் இந்த ராக்கெட்டோட பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக்கான ராக்கெட் இருக்கிற ரொம்ப 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 பெரிய ஒரு ராக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸை ரீச் பண்ணும், மறுபடியும் இந்த டூரிசம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவரோட ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா பல விதமான ஃபெயிலியர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி, ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு பொருள் கிடையாது. பார்த்தீங்கன்னா இருக்கிற ராக்கெட் உங்களுக்கு மாற மாற அதோட பல விஷயங்கள் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதோட பூஸ்ட் பவர் எல்லாமே வந்து மாறணும். அது மட்டும் இல்லாமல் மார்ஸ் வந்து இப்போ பக்கத்தில் இல்லை, ISSங்கிறது பக்கத்தில் இருக்குது. ஸ்பேஸுங்கிறது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனாவே நம்மளாட்டி இது பண்ண முடியும். ISSங்கிறது அதுக்கு மேலே இருக்குது. பட் மார்ஸுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா. ஸோ மார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணாக்கா அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. பட் நம்ம சொல்ல வேணாம், எலான் மஸ்க்குங்கும் போது ஒரு டெடிகேட்டடான ஆள், பயங்கரமாக ட்ரை பண்ணுவார், பயங்கர எஃபர்ட் வந்து போடுவார்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் அந்த இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது தான் அவங்களோட பேர், FAAன்னு சொல்லலாம். இந்த FAA வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
இவங்க தான் இந்த ஏர் அண்ட் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் ட்ராவலை வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க தான் இன்சார்ஜ், அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி இவங்க தான். ஓகே, கவர்மெண்ட்டோட லிங்க் ஆன ஒரு இது. இவங்க தான் வந்து அந்த இதெல்லாமே கவர்ன் பண்ணுவாங்க. இவங்க தான் அதை வந்து பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டுமே எக்கச்சக்க லான்ச் வந்து பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு எவ்வளோ லான்ச்சஸ் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 ஸ்டார்ஷிப்பை வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துல 25 ஸ்டார்ஷிப்பை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அட்டெம்ப்ட் வந்து பண்ணுது. ஸோ இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் ஒரு காலகட்டத்தில் நம்மளும் வந்து மார்ஸுக்கு போவோங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஃபியூச்சர் ரொம்ப தூரத்துல இல்லை, அது பக்கத்துலேயே இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்த்து, இப்போதைக்கு அந்த கம்பெனி விற்கவோ இதெல்லாம் பண்ணல, எலான் மஸ்க் தான் இருக்குது. பட் இது விற்கிற மாதிரி இருக்குது. இதோட இப்போ கரண்டான ஒர்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாகவே அவர் வந்து இப்போதைக்கு அவர் இதை விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லியனர்லேருந்து பில்லியனர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கிடச்சிடும். அதனால தான் இப்போ வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிறது கணக்கு போடுறதுனா அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்குது. இன்னும் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அந்த கம்பெனியோட வேல்யூ ப்ளஸ் அவர் கையில் வச்சிருக்க கேஷ், அவரோட லேண்ட், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு டேர்ம் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா $350 பில்லியன் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு தெரியாத விஷயத்துக்கு கூட அவர் ஒரு ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த ஆசையை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத விஷயத்துக்கு கூட அவர் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுக்கு வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு காசு வந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அவர் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேங்கிறார். மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறதுலேயே இவர் வந்து இருக்கிறாரு. அதுவும் தான் காரணம் இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் காரணம், பல பேர் வந்து இவரை வந்து சந்தேகப்பட்டாலும், பல பேர் வந்து இவரது இல்லை இது சரியில்லை, வேஸ்ட் ஐடியான்னு சொன்னாலும் பண்ண இவரோட கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனா இல்லை. இவரை பார்த்து சிரிச்ச ரஷ்யன் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனா இல்லை. இவர் தான் வந்து வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் மேனாக இருக்காரு, பெரிய பணக்காரராக இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க வந்து சந்தேகப்பட்டாலும், அவங்க வந்து இவரை கலாய்ச்சாலும் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் பண்ணிட்டு இவரால் முடியும்னு நம்புறா இருந்தால் இவர் அதை ஹோல் ஹார்ட்டடாக இறங்கி இவர் வந்து பண்ணுறாரு. அதுக்காக தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, பல கஷ்டங்கள் படுறது அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. நம்மளாட்டி சயின்டிஸ்ட் அளவுக்கு யோசிக்க முடியலன்னா இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வந்து யோசிக்கிறீங்க. அந்த காலேஜில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ட்ட வந்து இந்த ஐடியாவை நீங்கள் பிச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாஃப் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா இது, உன்னால் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாலேயே உன்னால் முடியாது, எப்படி முடியும், உங்களோட ஐடியாவை டீட்டெயிலாக கேட்டு கூட அதுக்கு வந்து சில கிரிட்டிக்ஸு, சில இல்லை இது நடக்காது அது நடக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னமும் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஈவன் தான் நீங்கள் அதை வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணுவீங்களா? உங்களோட ஆசைக்காக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? இல்லை அவங்க எக்ஸ்பர்ட்டாக உங்களுக்கு தெரியுது, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க படித்தவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேக் போயிருவீங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஆசையை வந்து அப்படியே யாருமே சொல்லாமல் என்க்ளோஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்கள் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பார்ப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, பிராண்டை உருவாக்குனது யாரு, அந்த உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு பிராண்ட் வந்து உருவாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எந்தெந்த பிராண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸோ பார்க்கலாம்.